18வது மக்களவையின் முதல் கூட்டம் வரும் 24ஆம் தேதி நடைபெறும் என மத்திய அரசு இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதனிடையே G7 மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி நாளை இத்தாலி செல்கிறார். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். I, Nirmala Sitharaman, do swear in the name of God. மத்திய நிதியமைச்சராக முறைப்படி தனது அலுவலகத்தில் நிர்மலா சீதாராமன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு நிதியமைச்சர் அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் வயநாடு, ரேபரேலி ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி 2லும் வெற்றி பெற்றார். இந்நிலையில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக வயநாடு தொகுதிக்கு இன்று சென்ற ராகுல் காந்திக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொதுமக்களிடையே உரையாற்றிய ராகுல் காந்தி எந்த தொகுதியில் எம்பியாக தொடர்வது என்பதை மக்களை கேட்டு முடிவு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். நான் ஒரு சாதாரண மனிதன். மோடியை போல பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவர் அல்ல. எந்த தொகுதி எம்பியா தொடர்வதுன்னு முடிவு செய்ய தர்ம சங்கடமா இருக்கு. மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் பின்னடைவு குறித்து விமர்சித்துள்ள RSS அமைப்பு நீண்ட வருட கட்சி விசுவாசிகள் புறக்கணிக்கப்பட்டதாக சாடியுள்ளது. மக்களவை சபாநாயகராக ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பர்துஹரி மஹதாப் தேர்வு செய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான புதிய அரசின் முழு பட்ஜெட் வரும் ஜூலை 22ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 22 முதல் ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்தவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. 18வது மக்களவையின் முதல் கூட்டம் வரும் 24ஆம் தேதி கூடும் என மத்திய அரசு இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதேபோல் மாநிலங்களவை கூட்டத்தொடர் வரும் 27 முதல் ஜூலை 3ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். மத்திய பட்ஜெட்டிற்கு முன்பாக பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட தொழில்துறையினர், வர்த்தக அமைப்பினர், மாநில நிதியமைச்சர்கள் ஆகியோருடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுமார் 1 வார காலத்திற்கு ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஞ்சித். நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.